பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி. புதுச்சேரியில் 5 ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா என் ரங்கசாமி அவர்கள் 5 ஆண்டு காலமாக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அதிலே 2 தொகுதியிலும் கூட வெற்றி பெற செய்து அதன் மூலமாக ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து நம்முடைய சகோதரருக்கு இன்னைக்கு என்ன அன்பு கொடுக்கிறீங்களோ வெற்றி பெற்ற பிறகும் அதே அன்பை நீங்க கொடுக்கணும். அதே அன்பு அவரும் கொடுக்க போறார். அதே அன்பை இன்னும் இரட்டிப்பாக அவர் கொடுக்க போறார். காரணம், என்னதான் வேலை செஞ்சாலும் கூட உங்களுடைய வாக்கு என்பது அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி. நாங்க இருக்கிறோம், ஓட்டு போடுறோம். அதனால வெற்றிக்கு பிறகு அவருடைய உழைப்பு என்பது 2 மடங்காக இருக்கும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. 2 மடங்காக உழைப்பு இருக்கும். லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள், தலைவர்கள் மிக கடுமையாக நீங்கள் களத்திலே உழைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் இருக்கின்றார். லட்சிய ஜனநாயக கட்சி புதிய கட்சியாக இருந்தாலும் கூட நம்முடைய கூட்டணியில மிக முக்கியமான கட்சி. லட்சிய ஜனநாயக கட்சி 2 இடத்திலும் கூட வெற்றி பெற செய்வதற்கு நாமும் கடுமையாக உழைக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதுவையினுடைய என்ஆர் காங்கிரஸ் எல்லோரும் இணைந்து இந்த காமராஜ் நகர்ல 30 தொகுதியிலும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய சகோதரர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து மறுபடியும் நம்முடைய கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வரட்டும். வெற்றி பெற்ற பிறகு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு இன்னும் பொறுப்பு, எம்எல்ஏ என்கின்ற பொறுப்பை தாண்டி இன்னும் நிறைய பொறுப்புகள் வரட்டும். அதையெல்லாம் காமராஜ் நகருடைய வளர்ச்சிக்கு அவர் பயன்படுத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி வாய்ப்பு கொடுத்த நல்லோருக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாக்கு எந்திரத்தில் 6ஆம் எண்ணில் இருக்கும் தர்பூசணி சின்னத்தில் வாக்களித்து காமராஜ் நகரில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்.